மதுரை தல்லாக்குளம் சாலையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை தல்லாக்குளம் சாலையில் வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டம் என்ற காட்சிகளை பார்க்கிறோம். மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க? தொடர்ச்சியாக மதுரையில் வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதும் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவதும் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் வழக்கறிஞர்கள் கொடுக்கும் புகார்கள் மீது மதுரை மாநகர காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கோரி மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த வாரம் பகலவன் என்ற வழக்கறிஞர் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். அந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்தும் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரியும், அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் தமிழரசன் என்ற வழக்கறிஞர் மர்ம நபர்களால் தாக்குதலுக்குள்ளாகி பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தாக்குதல் நடத்தியவர்களை விடுதலை செய்ததாகவும் மதுரை மாநகர காவல்துறையை கண்டித்து தற்போது வழக்கறிஞர்கள் இந்த சாலை மறியல் மற்றும் காவல் ஆணையர் முற்றுகை போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர்கள் போராட்டத்தையொட்டி மதுரை தல்லாகுளம் சாலையில் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டு மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தின் வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நிலைமையை சமாளிப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களை கைது செய்வதற்கு வாகனங்களை கொண்டு வந்திருக்க நிலையில் இங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.